இல்லை திவ்யாவும் கனியக்காவும் பேசிகிட்டு இருக்காங்க திவ்யா லைவில். அப்போ திவ்யா வந்து சாண்ட்ரா எமி பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரி அவங்க கிட்ட பயங்கரமாக எப்படி சண்டை வந்துச்சு, அவங்க ஒரு நாள் கார்னர் சோஃபாவில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ கேட்டதுக்கு அவங்க அப்பா இறந்த மாதம் அது கூட தெரியாதான்னு என்கிட்ட கோவப்பட்டாங்க. நான் பிரச்சனை கிட்ட கேட்டதுக்கு அது இந்த மாதம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் சரி விட்டுரு, அவளாவே 2 நாள் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எவிக்ஷன் அப்புறமும் வந்து இந்த மாதிரி நான் போய் கேட்க போனேன் கபோர்டு இது பண்ணி கேட்குறதுக்கு. அப்புறம் பார்த்தா அவங்க அதுக்கும் கோவப்பட்டாங்க. நான் என்னால் செக் பண்ண தானே வேணும், நானும் அவங்க இப்படி வருத்தத்தில் இருக்கும்போது நான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கணும்ல. ஸோ நான் போய் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ரொம்ப என்னால் இது பண்ண முடியல, அதனால நான் இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு கனியக்கா சொல்கிறாங்க, யாராக இருந்தாலுமே எவிக்ஷன் ஆகி சரி ஹஸ்பண்ட் கூட இருந்தார், எவிக்ட் ஆகி போயிட்டார், அதுக்காக 1 வீக் அதுக்காக அழுதுட்டுருக்கிறதெல்லாம் எனக்கு என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அது உண்மையில் இப்போ கூட சாண்ட்ரா வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஷர்ட் தான் போட்டுட்ருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம், ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஷர்ட்டை அவங்க போடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஷோவில் பண்ணும்போது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி மூவ் வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் அந்த இடத்துல வரதான் செய்யும். அதை பற்றி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, ரம்யாவோட கேப்டன்சியில் அவள் தனியாக இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்காமல் எல்லாருக்கிட்டையும் கேட்டு டிசிஷன் எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் அவகிட்ட நான் பிரச்சனைனா ரம்யா சாண்ட்ரா 4 பேர் சேர்ந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தோம். அப்போ நான் அதை அவகிட்ட சொல்லலான்னு போனேன். அப்போ டக்குன்னு சாண்ட்ரா என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீ சொல்லாத, நான் அதை வீக்கெண்ட்லேயோ இல்லை நாமினேஷனுக்கோ நான் சொல்லிக்கிறேன் அது ரீசனா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், நம்ம போய் சொல்லியிருந்துருக்கணும், நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்துருக்கணும், அது ஏன் நம்ம சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கமர்தினோ பார்வதியோ இருந்தால் நான் கண்டிப்பாக பேச மாட்டேன், ஏன்னா நான் சொன்னாலும் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. மற்றபடி இந்த வீட்டில் எனக்கு யார் மேலே எந்த எனிமிட்டியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. அப்புறம் கனியக்கா சொல்கிறாங்க, எனக்கு அந்த மைக் பனிஷ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒருத்தர்கிட்டயே அந்த பாசிட்டிவ் சொல்ல சொன்னாங்க. நான் சொல்ல போனேன், எனக்கு வந்து ஒருத்தர் உண்மையிலே பெருசாக விருப்பம் இல்லைன்னா அவங்கக்கிட்ட போய் பாசிட்டிவாக சொல்கிறது கஷ்டம். இருந்தாலும் என் மனசாட்சி கேட்க எது உண்மைன்னு தோணுச்சோ அதை தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். சொல்லும்போது மேக்கப் போட்டுட்ருக்காங்க, ஜஸ்ட் டேர்ன் பண்ணி கூட பார்க்கல. என்னடா மனுஷங்க நீங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கூட இருக்கிற ஒருத்தவங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபேஸ் பார்க்கணுங்கிற பேசிக் கர்ட்டசி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி லைவ் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.